ஹாய் எவ்ரிவன், நான் உங்க திலீப் பேசுறேன். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு, கடன் அட்டை என்பதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கிரெடிட் கார்டு ஒரு வரமா இல்ல ஒரு சாபமா? இந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது தெரியும். கிரெடிட் கார்டு ஒரு வரமாக கருதப்பட வேண்டும் என்றால் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். அது எப்ப சாபமா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டை பயன்படுத்த தெரியாத போது. இந்த கிரெடிட் கார்டுல இருக்க பெனிஃபிட்டும் அதை எப்படி நம்ம சரியா பயன்படுத்துறத இந்த வீடியோல பார்த்துக்கிட்டே வருவோம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், 50 நாள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் பீரியட். ஆனா இந்த 50 நாள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் பீரியட் எல்லா டிரான்சாக்ஷனும் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா, எல்லா டிரான்சாக்ஷனும் கிடைக்காது. என்னைக்கு டிரான்சாக்ஷன் பண்றீங்கிறது பொறுத்து தான் இந்த 50 நாள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் பீரியட் எல்லா டிரான்சாக்ஷனும் கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஜெனரேஷன் டேட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியாது. கிரெடிட் கார்டுல போவோம், ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கும் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி. அப்போ உங்களுக்கு 50 நாள் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் கிடைக்குமானா கிடைக்கிறதுக்கு எல்லா வாட்டியும் வாய்ப்பு இல்லை. ஆனா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஜெனரேஷன் டேட் தெரியுது, அப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் தான் உங்களோட பர்ச்சேஸ் நீங்க பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஜெனரேஷன் டேட் வங்கிகள் எப்படி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 10, 15, 18, 20, 25 இது மாதிரி தான் வச்சிருப்பாங்க. இது இல்லாம சில வங்கிகள் ஒரு சில நாளை குறித்து வைத்திருப்பார்கள். இந்த குறிப்பிட்ட நாள் தான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட் ஆகும். இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த வங்கியில கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்களோ அந்த வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மையத்தை கூப்பிட்டு இந்த கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட் ஜெனரேஷன் டேட் என்னைக்குன்னு கேட்டீங்கனாலே அவங்க உடனே சொல்லிடுவாங்க, இத்தனாம் தேதின்னு, 10ஆம் தேதி, 15ஆம் தேதின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பீரியட் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, 10ஆம் தேதி என்னோட ஸ்டேட்மெண்ட் ஜெனரேஷன் டேட். ஒவ்வொரு மாதமும் எனக்கு எப்ப ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட் ஆகும்னா 10ஆம் தேதி தான் ஜெனரேட் ஆகுது. அப்போ 11ஆம் தேதி ஒரு பொருள் வாங்க போறேன். அப்போ 11ஆம் தேதி ஒரு பொருளை வாங்கினா அதுக்கு ஸ்டேட்மெண்ட் என்னைக்கு ஜெனரேட் ஆகும்? 10ஆம் தேதி. 11ஆம் தேதியில இருந்து அடுத்த மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் எத்தனை நாள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 30 நாள் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஜெனரேஷன் டேட்ல இருந்து பேமெண்ட் பண்ண வேண்டிய டியூ டேட் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகபட்சமா 20 நாள் இருக்கும். அப்போ 30, 20 ரெண்டு சேர்த்தீங்கன்னா எவ்வளவு வருது? 50 நாள். இதுதான் அந்த 50 நாள் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பீரியட் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் கிரெடிட் கார்டு இந்த 50 நாள். அப்படி இல்லைனாலும் குறைந்தபட்சம் 20 நாள் உங்களுக்கு வட்டியே இல்லாம கடன் வங்கிகள் உங்களுக்கு தராங்க. எப்படி பார்த்தாலும் அடுத்த பெனிஃபிட் கிரெடிட் கார்டை பயன்படுத்துறதுனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிவார்ட் பாயிண்ட்ஸ். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க, இது ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க, இதுல எந்த பெனிஃபிட் இல்லை. இப்போ புரியும் அது பெனிஃபிட்டா இல்லையான்றது. பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு இருக்கீங்க கடையில, அதனால உங்களுக்கு ஏதாவது அந்த பணம் திருப்பி செலுத்திட்டு தான் உங்ககிட்ட இருந்து ஒரு வாடிக்கையாளர்கிட்ட இருந்து ஒரு கடைக்காரர்கிட்ட போகுதான்னு கேட்டீங்கன்னா, உண்மையா கொடுக்குதா? பணம் ஏதாவது உங்களுக்கு திருப்பி ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ன்ற மாதிரி கொடுக்காதுல்ல. அப்போ எதுவுமே கொடுக்காத பணத்தை நேரடியா பயன்படுத்துறது பதில் கிரெடிட் கார்டை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னு போது அது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தானே. ஏதோ ஒண்ணு, அது பயனுள்ள பொருளோ பயனில்லாத பொருளோ, ஆனா ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா அததான் நம்ம பார்க்கணும். ஏதோ ஒரு வகையில அதை நம்ம பணமா மாத்திக்க முடியும்ன்றது சொன்னா நீங்க நம்புவீங்களா? முடியும். நிறைய வங்கிகள் இன்னைக்கு அந்த ஆப்ஷனை கொண்டாந்துட்டாங்க. ரிடம்ஷன் ஆஃப் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்டு கேஷ். உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங்ல இந்த ரிவார்ட் பாயிண்ட்டை கழிச்சுக்க முடியும். நீ சொல்ற ரிவார்ட் பாயிண்ட் கழிச்சுக்கலாம் கேஷா எங்க பேங்க்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லைனாலும் வேற பெனிஃபிட் வச்சிருப்பாங்க. இ வவுச்சர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆன்லைன் கமர்ஷியல் வெப்சைட்ஸ்ல போயிட்டு நீங்க பண்ணும்போது அதுல டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அது இல்லாம சில பிடிச்ச பொருள், லேப்டாப்ஸ், மொபைல் போன்ஸ், ஹெட்போன்ஸ், அதுக்கப்புறமா பென், பேப்பர்ஸ், நோட் புக்ஸ், பர்ஸ், நிறைய இருக்கு. வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ், அப்புறம் கிராக்கரிஸ், என்னென்னமோ ஆப்ஷன் ரிவார்ட் பாயிண்ட்ல கொடுக்குறாங்க. எதுவுமே பணத்தை கொடுக்கும் போது உங்களுக்கு அதை திருப்பி செலுத்தல. ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா, நீங்க பணத்தை மொத்தமா கொடுக்குறீங்க அப்படின்றதுனால இன்னைக்கு கடைகள் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா டிஸ்கவுண்ட் கூட கொடுக்கறது இல்லை. ஆனா கிரெடிட் கார்டை பயன்படுத்தினா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் ஆப்ஷன் இருக்கு. இதுவும் ஒரு வரமாக பார்க்கப்படுது. இஎம்ஐ ஆப்ஷன். எனக்கு இன்னைக்கு தேவை ஒரு மிகப்பெரிய பொருள், ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும், எனக்கு தேவைப்படுது, நான் போய் கடனுக்கு அப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கு 10 நாள் ஆகும். அதுக்கப்புறமா தான் எனக்கு கடன் வங்கியே அனுமதிக்குது. ஆனா இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தும் போது அப்படி கிடையாது. போறீங்க, கிரெடிட் கார்டை கொடுத்து வாங்கிடுறீங்க பொருளை, திருப்பி அதை கடனை மாத்துறதுக்கு, இஎம்ஐ மாத்துறதுக்கு உங்க கிரெடிட் கார்டோட கம்பெனிக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா போதும், அவங்க அதுக்கான ஆப்ஷனை சொல்லுவாங்க. ஆனா அதுல தங்கத்தை பரிவர்த்தனை, தங்கத்துக்காக நீங்க கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணீங்கன்னா சில கிரெடிட் கார்டு நிறுவனங்கள் தங்கத்தை இஎம்ஐ மாற்ற விட மாட்டாங்க. ஏன்னா அது இமீடியட் லிக்விடிட்டி, கடன் வாங்க முடியும், பணத்தை தங்கத்தை கொடுத்து வாங்கிட முடியும். அதனால தங்கத்துக்கு மட்டும்
கிரெடிட் கார்டை பயன்படுத்த விடுறது இல்லை இஎம்ஐ ஆப்ஷனுக்கு சில வங்கிகள் அதையும் கன்சிடர் பண்றாங்க. எந்த பர்ச்சேஸா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்க இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இஎம்ஐ எத்தனை மாசம் கொடுப்பாங்கன்னா 3, 6, 9, 12, 18, 24, 36, 48 மாசம் வரைக்கும் கொடுக்குற வங்கிகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம கிரெடிட் கார்டு வாங்கும்போது பார்த்து வாங்கணும். இன்னொரு பெரிய பெனிஃபிட் இருக்கு கிரெடிட் கார்டுல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரெடிட் கார்டோட பில்ல கட்டுறதுக்கு இன்னொரு கிரெடிட் கார்டை பயன்படுத்த முடியும், பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர். இதுவும் நமக்கு ஒரு மிகப்பெரிய லாபமாக தான் பார்க்கப்படுது. இதுக்கப்புறம் வேற என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. கிரெடிட் கார்டை பயன்படுத்தினீங்கன்னா சில கிரெடிட் கார்டு நிறுவனம் உங்களுக்காக ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியும் அவங்களே எடுத்து வச்சிருப்பாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, சேஃப்டி ஆஃப் த கஸ்டமர். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு நிறுவனம் உங்களுக்கு லான்ச் ஆக்சஸ் கொடுப்பாங்க. லான்ச் ஆக்சஸ் விமானத்துல போயிட்டு வர்றவங்களுக்கு தெரியும். இந்த விமான நிலையத்திலேயே ஒரு இடம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக இருக்கக்கூடியது. சாப்பாடு முதல் கொண்டு அங்க இலவசமா பெறலாம். இந்த லான்ச் ஆக்சஸ் பயன்படுத்தி விமான நிலையத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு மூலியமா தராங்க. வேற ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவுதான் இந்த கிரெடிட் கார்டுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்க பெனிஃபிட்ஸ். இது இல்லாம நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கலாம் கிரெடிட் கார்டு நிறுவனத்தை பொறுத்து. எல்லா கிரெடிட் கார்டுலயும் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இது எல்லாமே கிட்டத்தட்ட இருக்கும். சில ஃபீச்சர்ஸ் இப்போ கிரெடிட் கார்டு நிறுவனங்கள் எடுத்திருக்கலாம் இல்லாமல், சில கிரெடிட் கார்டுகளில் இன்னும் நிறைய பயன்கள் இருக்கிறது. அதான் அந்த கிரெடிட் கார்டை பொறுத்து இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.